அழைக்கிறான் மாதவன் ஆனிரை மேய்த்தவன் மணிமுடியும் மயிலிறகும் எதிர்வரவும் துதி புரிந்தே மாதவா கேசவா ஸ்ரீதரா. சுவாமி, தங்களின் தாமரை வதனத்தில் வாட்டம் ஏனோ? ஆம் தேவி, ஆழிசூழ் உலகில் அவனன்றி ஓர் அணுவும் அசையாதே. என் மனதில் மண்டி கிடக்கும் மாதவனின் கருணை நினைவுகள்தான் ஏராளம் ஏராளம். மாலவனின் மலர்முக மதிவதனத்தை நேரில் நான் காணும் நாள் எந்நாளோ என்றெண்ணி ஏங்குகிறது என் மனம். அறிவுசால் அவையோரையும் நாட்டு மக்களையும் அழைத்து எனது ஐயம் தீர்க்க வேண்டும் தேவி. மாலவ நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற இந்திரதும்ன மகாராஜாவுக்கு ஆன்மீக விஷயமா ஒரு பெருத்த கவலை ஏற்பட்டிருக்கு. மாலவ நாட்டு தலைநகரமான அவந்திபுரத்துல மகாராஜாவுடைய கவலையை தீர்க்கறதுக்காக நாளைக்கு ஒரு பெரிய சபை கூட போகுது. ஊர் பெரியவர்களும் ஆன்மீக வல்லுநர்களும் அறிவுசால் பண்டிதர்களும் தவறாம இந்த கூட்டத்துல கலந்துக்கிட்டு மகாராஜாவுக்கு ஒரு தீர்வை கொடுக்கும்படி அரசாங்கம் ஒரு அழைப்பு விடுத்திருக்கு. இது மந்திரியார் ஜெயசீலருடைய உத்தரவு. சூரிய குல தோன்றலே போற்றி போற்றி. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி சூரிய தேவனை போன்று இவ்வுலகெங்கும் ரதத்தில் பவனி வந்து எங்கள் வாழ்வின் இருளை போக்கிய இந்திரதும்ன மகாராஜனே போற்றி போற்றி. சாஸ்திர விதிகளை முறையே அனுஷ்டித்து பிரம்மாண்டமான பல யாகங்களை செய்து மாலவ நாட்டையே சொர்க்க பூமியாக மாற்றியுள்ள இந்நாட்டு மக்களின் மாமணியே போற்றி போற்றி. எனதருமை அமைச்சர்களே, குருமார்களே, அரசவை புலவர்களே, எனது ஆணையை செவ்வனே செய்யும் மந்திரிகளே, தளபதிகளே, அனைத்திற்கும் மேலாக என்றும் என் நலனுக்காக இறைவனை வேண்டும் எனது அருமை மக்களே, அனைவரும் தயவு கூர்ந்து ஆசனத்தில் அமருங்கள். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? பின்பு எதற்காக இப்படி ஒரு கவலை என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆம், நீங்கள் நினைப்பது சரிதான். இறைவனின் கருணையால் நாடு, செல்வம், செழிப்பு, அந்தஸ்து என அனைத்தும் எனக்கு கிடைத்துள்ளது. இருப்பினும் உள்ளத்தில் அமைதியை இழந்த ஒரு ஆண்டியாகவே இன்று நான் நிற்கிறேன். மன்னிக்க வேண்டும் மன்னா, தாங்கள் இப்படி பேசுவது எங்களுக்கு வேதனையை அளிக்கிறது. மாலவ நாடு செல்வத்தின் மகுடம் என்றால் அதன் தலைநகரான அவந்திபுரம் விலைமதிப்பற்ற மாணிக்கம். அப்படி இருக்க எனதருமை மந்திரி ஜெயசீலரே, நம் நாட்டின் செல்வச் செழிப்பைக் கண்டு வேற்று நாடுகள் வேண்டுமானால் வியந்து போகலாம். ஆனால் என்னிடமுள்ள அனைத்தையும் யாருடைய பொற்பாதங்களில் நான் அர்ப்பணிக்க வேண்டுமோ அவர் எனக்கு காட்சியளிக்காத போது வெறும் இந்த செல்வத்தால் என்ன பிரயோஜனம்? மகாராஜா, தாங்கள் யாரை பற்றி கூறுகிறீர்கள்?
வேறு யார்? அனைத்து செல்வத்திற்கும் அதிபதி, இம்முழு பிரபஞ்சத்திற்கும் எஜமானன் பகவான் ஸ்ரீ விஷ்ணு. அவரின் திருமுகத்தை தரிசிக்காமல் என் மனம் இருண்ட பாலைவனமாக காட்சியளிக்கிறது. நான் ஆண்டு வரும் இந்த மாளவ நாடு வெறும் புற இன்பத்தை அள்ளிக் கொடுக்கும் சொர்க்க பூமியாக இருப்பதில் எனக்கு விருப்பமில்லை. மாறாக பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எனும் கர்ம பந்தத்திலிருந்து இந்நாட்டு மக்களை கரை சேர்க்கும் ஸ்ரீ விஷ்ணுவின் வாசஸ்தலமான வைகுண்டமாக மாற வேண்டும். என் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, நான் கேட்கப் போவது ஒரே ஒரு கேள்வி. அதற்கு எனக்கு வேண்டியது ஒரே ஒரு உன்னதமான பதில். நான் தேடும் அந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணு எங்கே இருக்கிறார்? அரசே, வேத சாஸ்திரங்களை அறிந்தவர்களைக் கொண்டு யாகத்தீயை வளர்த்து வேத மந்திரங்களை உச்சரித்து தானியங்களையும் நெய்யையும் அத்தீயில் அர்ப்பணித்தால் ஸ்ரீ விஷ்ணு யாக குண்டத்தில் உங்களுக்கு காட்சி அளிப்பார். யாகப்பலன் என்பது வேத விற்பன்னர்களை சார்ந்தது. வேத மந்திரங்களை உச்சரிக்கும் ஒருவரில் யாரேனும் தவறுதலாக உச்சாரணம் செய்தாலும் ஸ்ரீ விஷ்ணு காட்சியளிக்க மாட்டார். அது மட்டுமின்றி நாம் இருப்பது கிருதாயுகத்தில். இதில் நாம் செய்ய வேண்டிய யுக தர்மம் அஷ்டாங்க யோகமாகும். எனவே நாட்டை துறந்து காட்டில் புகுந்து ஒரு புண்ணிய ஆலயத்தை தேர்ந்தெடுத்து நிலத்தில் தர்ப்பை புல்லை பரப்பி அதன் மேல் மான் தோலால் மூடி உயர்ந்த ஓர் ஆசனத்தை அமைத்து புருவ மத்தியில் பார்வையை நிறுத்தி இதயத்தில் உள்ள பரமாத்மாவை தியானித்தால் தாங்கள் தேடும் அந்த ஸ்ரீ விஷ்ணு தங்கள் மனதில் காட்சியளிப்பார். ஆம், நீங்கள் இருவர் சொல்வதும் சரிதான். சாஸ்திர வல்லுநர்களும் ஆன்மீக பெரியோர்களும் உள்ள இந்த அவந்திபுரத்தில் என் கேள்விக்கு பதில் கூற ஒருவர் கூட இல்லையா? உண்டு மகாராஜா. யாரது? சபைக்கு வெளியே இருந்து பேசுவது யார்? தயவு செய்து உள்ளே வாருங்கள். தாங்கள் யார்? நான் ஒரு யாத்ரீகன். பல புண்ணிய ஆலயங்களை தரிசித்து இறுதியில் தங்களின் இந்த அவந்திபுரத்தை அடைந்துள்ளேன். நல்லது. தங்களை இந்த ராஜசபை வரவேற்கிறது. அவந்திபுரத்திற்கு வருகை தந்த காரணம் என்னவோ? எனது புண்ணிய யாத்திரை நிறைவு பெற வேண்டுமென்றால் பகவான் ஸ்ரீ விஷ்ணு விக்கிரகமாக வீற்றிருக்கும் இப்பூமியை நான் அடைந்தே ஆக வேண்டும். என்ன? பகவான் ஸ்ரீ விஷ்ணு விக்கிரக ரூபத்திலா எங்கள் அவந்தி நாட்டில் வீற்றிருக்கிறாரா? ஆம் அண்ணா, இன்பமும் துன்பமும் கலந்த இப்பூ உலகத்தில் தோன்றியுள்ள அந்த பரம புருஷரின் கருணையால் நம்முடைய இந்த புற கண்களை கொண்டே அவரை நேருக்கு நேராக தரிசிக்கலாம். நான் இதனை வன்மையாக ஆட்சேபிக்கிறேன் மன்னா. பகவான் இப்பிரபஞ்சம் முழுவதும் நீக்க மர நிறைந்திருக்கிறார். அவரை ஒரு ஜட பொருளை வைத்து உருவாக்கிய ரூபத்திற்குள் கட்டுப்படுத்தி பார்ப்பது மிகவும் தவறான செயலாகும். நீங்கள் நினைப்பது தவறு. ஞானிகளுக்கோ யோகிகளுக்கோ வேண்டுமானால் இறைவனை விக்கிரக ரூபத்தில் வழிபடுவது கடினமாக இருக்கலாம். ஆனால் பக்தர்களுக்கோ இறைவனின் கருணையால் இதுவே எளிமையான வழி. கல், மண், மரம், உலோகம் போன்ற எந்த ஒரு ஜடப்பொருளை கொண்டு பகவானின் ரூபம் செய்யப்பட்டிருந்தாலும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் தொடர்பால் அவை ஆன்மீகமயமாக மாற்றப்படுகிறது. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நேரடி தொடர்பு ஏற்படவே பகவான் ஸ்ரீ விஷ்ணு நீலமாதவராக தோன்றியுள்ளார். அவரை நாம் வழிபட்டு பகவானோடு விடுபட்டு போன நம் உறவு முறையை நாம் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆகா ஆகா! தங்கள் திருவாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கேட்கும் பொழுது என் மனம் மகிழ்ச்சியில் திளைக்கிறது, என் உடல் சிலிர்க்கிறது. இனி எந்த விவாதமும் வேண்டாம். தாங்கள் கூறும் பகவான் நீலமாதவர் எனது அவந்தி நாட்டில் எங்கே உள்ளார்? தயவு செய்து கூறுங்கள். பல வருடங்களுக்கு முன்பு ஒட்டுமொத்த பாரதத்தையும் நான் வலம் வந்து குருஷேத்திர இடமான கிழக்கு பகுதியை நான் அடைந்தேன். நீலாதிரி என்று அழைக்கப்படும் அற்புதமான மலை ஒன்று அங்கே உள்ளது. அம்மலைக்கு அருகே கல்பவளம் என்ற பிரம்மாண்டமான ஆலமரம் ஒன்று உள்ளது. அம்மரத்திற்கு அருகில்
ரோகிணி குண்டம் என்று அழைக்கப்படும் புண்ணிய தீர்த்தம் ஒன்று உள்ளது. அத்தீர்த்தத்தை தொட்ட மாத்திரத்தில் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். அக்குளத்திற்கு கிழக்கு கரையில் நீலகண்டாமணியால் உருவாகிய ஸ்ரீ நீலமாதவர் குடிகொண்டிருக்கிறார். அந்த அற்புதமான ஆன்மீக ஸ்தலத்தில் ஈர்க்கப்பட்டு 1 வருட காலம் என் சேவையை நான் அங்கேயே செய்தேன். அவரின் கருணையால் காணும் இடமெல்லாம் அந்த புருஷோத்தமனை நான் தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். அவரே என்னை முழுமையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இல்லையென்றால் தங்களின் கேள்விகளுக்கு பதில் கூற என்னால் எப்படி இந்த ராஜசபைக்கு வர முடியும்? நன்றி யாத்திரிகரே, மிக்க நன்றி. தங்கள் திருவாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வேத மந்திரமாக என் செவியில் ஒலிக்கிறது. பரமபுருஷ பகவானை தரிசிக்கும் எனது லட்சியம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. பகவான் நீலமாதவனை தேடி கிழக்கு நோக்கி நான் இப்பொழுதே புறப்படுகிறேன். மன்னிக்க வேண்டும் மன்னா. நீலமாதவரை தேடி தாங்கள் சென்று விட்டால் அரசாங்க பணி அனைத்தும் நின்றுவிடும். அது மட்டுமின்றி அது பாதுகாப்பானதும் அல்ல. நீலமாதவர் உள்ள நீலாதிரி மலையை நாங்கள் கண்டுபிடித்து வெற்றியோடு திரும்புகிறோம். எனதருமை நண்பா வித்யாபதி, ஆன்மீக விஷயங்களில் மட்டுமின்றி அரசாங்க பணியிலும் பல ஆலோசனைகளை தந்து எனக்கு நீ உறுதுணையாக இருந்துள்ளாய். என் வாழ்வின் குறிக்கோளான ஸ்ரீ விஷ்ணுவை அடையும் வழியிலும் நீயே துணையாக இருப்பாயாக. நீலமாதவரை பற்றிய உன் செய்திக்காக நான் இங்கு காத்து கொண்டிருப்பேன். பிரம்மாண்டமான பேரணியை அமைத்து நீலமாதவரை நம் நாட்டிற்கு அழைத்து வருவோம். அப்படியே ஆகட்டும் மன்னா. இந்த இனிய தருணத்தில் ஆடல் மகளிரின் நடனத்தோடு இறைவனின் புகழினை பாடி மகிழ்வோம். யாரெங்கே? ஆடல் மகளிரை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. கமலானயன கருணீல
யாரெங்கே? ஆடல் மகளிருக்கு பரிசு பொருள்களை தாருங்கள். வித்யாவதி, நீலமாதவரை பற்றிய உன் செய்திக்காக நான் இங்கு காத்து கொண்டிருப்பேன். நான் விடை பெறுகிறேன். ஜெயம் உண்டாகட்டும். லலிதா, லலிதா! இதோ வருகிறேன் தந்தையே. சூரியன் முதித்தாகிவிட்டது. நான் காட்டிற்கு செல்ல எனக்கு தேவையான பொருட்களை தயார் செய். அனைத்தையும் தயார் செய்து விட்டேன் தந்தையே. நல்லது மகளே. குருவாயுதேசமரும் முகுந்த மதுசூதனாய தீமஹி ஹரிகேசவாய ஹரிமாதவாய ஹரிசுந்தராய தீமஹி சதானந்தாய சிதானந்தாய சத்யதர்மாய தீமஹி விஸ்வரூபாய விஸ்வரேதாய கோபி கோபாய தீமஹி கோபபாலாய கோபிகேஷாய நாராயணாய தீமஹி விஸ்வரூபாய விஸ்வரேதாய கோபி கோபாய தீமஹி கோபபாலாய கோபிகேஷாய நாராயணாய தீமஹி. அம்மா, ஐயா! அம்மா, ஐயா! யாரது? மிகவும் தாகமாக உள்ளது. குடிக்க சிறிது நீர் கிடைக்குமா? ஆம், இதோ வருகிறேன். தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பதா? நான் தங்களுக்கு நன்றியை அல்லவா கூற வேண்டும்? தங்களை பார்த்தால் உயர்ந்த குலத்தில் பிறந்திருப்பவர் போல் தோன்றுகிறது. ஆனால் நானோ வேறு குலத்தைச் சேர்ந்த ஒரு காட்டுவாசி. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதை ஒருவரின் பிறப்பை கொண்டு நிர்ணயிக்க கூடாது. பகவானை போற்றி நீங்கள் பாடிய பாடலை கேட்டபோது என் உள்ளம் மகிழ்ந்தது. சரி, இங்கு தாங்கள் மட்டும்தான் வசிக்கிறீர்களா? இல்லை. இல்லை, என் தந்தையும் உள்ளார். அவர் பெயர் விஸ்வவசு. என் தந்தை விஷ்ணுவின் மீது அசைக்க முடியாத பக்தி உள்ளவர். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் என்னை விட பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் மீதுதான் அவருக்கு பாசம் அதிகம். எங்கே அவர்? அவர் தினமும் காலையில் காட்டுக்குள் சென்று விடுவார். பொழுது கழிந்துதான் வருவார். அது சரி, தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? என் பெயர் வித்யாபதி. அவந்திபுரத்தில் இருந்து வருகிறேன். மாளவ நாட்டு மன்னன் இந்திரதும்மனின் அரசாங்க புரோகிதன் நான். மகாராஜாவின் ஒரு முக்கியமான பணிக்காக இவ்வூரை நான் அடைந்துள்ளேன். என் பணி முடியும் வரை நான் இங்கு எங்காவது தான் தங்க வேண்டும். தங்களின் பெயர் என்னவோ? லலிதா. அற்புதமான பெயர். சரி, நான் வருகிறேன். சற்று பொறுங்கள். தங்களை பார்த்தால் வெகு தூரம் நடந்து வந்த களைப்பு தெரிகிறது. தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இன்று எங்கள் இல்லத்தில் உணவருந்தி இங்கேயே தங்கலாமே. பொழுது சாய்ந்தவுடன் என் தந்தையும் வந்து விடுவார். இல்லத்தை தேடி வந்த வைஷ்ணவரை உபசரிக்காமல் அனுப்பிவிட்டாயே என்று என் மீது கோபித்துக் கொள்வார். தங்களின் உபசரிக்க வேண்டும் என்ற மனம் அவந்திபுரத்து அரண்மனை விருந்தை விட மிக மிக உயர்ந்தது. தங்களின் இல்லத்திற்கு வந்ததற்கு நான் தான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தங்களின் விருப்பப்படியே ஆகட்டும். மிக்க நன்றி. இதோ ஒரு நொடியில் சமைத்து வருகிறேன்.
பக்தர்களின் உள்ளம் இறைவன் வாழும் இல்லம். லலிதா, லலிதா! இதோ வருகிறேன் தந்தையே. இறைவனின் அருளால் நற்பண்புகள் நிறைந்த உயர்ந்த குணவதியாக நீ வளர்ந்து அவந்திபுரத்தின் அரண்மனை புரோகிதர் வித்யாவதி உனக்கு கணவனாக கிடைத்து விட்டார். எல்லாம் ஸ்ரீ விஷ்ணுவின் கருணை. ஆம் தந்தையே, மிகுந்த தாகத்துடன் அன்று அவர் நம் இல்லத்தின் வாசலில் வந்து நின்றபோது அவர்தான் எனக்கு மாலை சூடப் போகிறார் என்பதை நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. வித்யாவதி மிகவும் எளிமையானவர். விஷ்ணுவின் மீது உனக்குள்ள பக்தியை கண்டு அவர் உன்னை மணந்து கொண்டார். அவர் மனம் வருந்தும்படி என்றும் நீ நடந்து கொள்ளாதே. என்றென்றும் ஒரு நல்ல துணைவியாக நீ விளங்க வேண்டும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் என்னால் அவரின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லை. ஏன்? அதற்கான காரணம் என்ன? அது என் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, தாங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். சுற்றி வளைத்து பேசாதே, நேரடியாக விஷயத்திற்கு வா. அவருக்கு தாங்கள் தினமும் காட்டுக்குள் சென்று வழிபடும் நீலமாதவரை தரிசிக்க வேண்டுமாம். நான் நீலமாதவரை வழிபடும் விஷயம் வித்யாபதிக்கு எப்படி தெரிந்தது? அது எனக்கு தெரியவில்லை. பொய் உரைக்கிறாய். அவருடைய இனிமையான பேச்சுக்கு மயங்கி தந்தைக்கு கொடுத்த வாக்கையும் மறந்து நீதான் அவரிடம் கூறியிருக்க வேண்டும். இல்லை இல்லை, அதை நானாக கூறவில்லை. பிறகு எப்படி தெரிந்தது? தினமும் தாங்கள் மாலை வேளையில் வீடு திரும்பும் போது நம் இல்லம் முழுவதும் நறுமணம் கமழும் சோலையாக மாறுகிறது. அது நீலமாதவரின் திருமேனியிலிருந்து வரும் இனிமையான நறுமணம். ஆனால் அது மல்லிகை பூவால் ஏற்படும் நறுமணம் என்று கூறி நான் அவரை சமாளித்து பார்த்தேன். பகவான் வசிக்கும் ஸ்தலத்தில் மட்டும்தான் இப்படி ஒரு நறுமணம் எழும் என்று என் மீது கேள்விக்கணைகளை தொடுத்தார். நான் என்ன செய்வது? தான் கட்டிய கணவரிடம் பொய் உரைப்பது ஒரு பெண்ணிற்கு அழகா? என்னை தாங்கள் அப்படி வளர்க்கவில்லையே தந்தையே. இப்பொழுது புரிந்துவிட்டது சூழ்ச்சி. நீலமாதவர் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ளத்தான் அவர் உன்னை மணந்திருக்க வேண்டும். அவர் இருக்குமிடம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னிடமிருந்து அவரை யாராலும் பிரிக்க முடியாது. தாங்கள் நினைப்பது தவறு. தங்களைப் போன்றே அவரும் விஷ்ணு பக்தர். நீலமாதவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையால் தான் அவர் அப்படி கேட்கிறார். மேலும் நீலமாதவரின் வழிபாட்டில் அவர் தங்களுக்கு உதவியாகவும் இருப்பார். யாருடைய உதவியும் தேவையில்லை. நேரமாகிவிட்டது. எனக்காக நீலமாதவர் காத்திருப்பார். தந்தையே, நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். அவர் தங்களின் மருமகன். அவரை நீலாద్రి மலைக்கு அழைத்துச் செல்லாவிட்டால் விரக்தியில் ஊரை விட்டே சென்று விடுவார். திரும்பி வரவே மாட்டார். பிறகு என் நிலை என்னாகும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் தந்தையே. அவர் இல்லாத இந்த வாழ்வே எனக்கு வேண்டாம். நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். நீலமாதவா, எதற்காக இப்படி சோதிக்கிறாய்? லலிதா, எழுந்திரு. என்னால் உன் திருமண வாழ்விற்கு எவ்வித கேடும் ஏற்பட வேண்டாம். நான் வித்யாபதியை அழைத்து செல்கிறேன். சீக்கிரம் தயாராகச் சொல். சுவாமி, சுவாமி! லலிதா, என்றும் இல்லாத அளவிற்கு இன்று மகிழ்ச்சியாக காட்சியளிக்கின்றாய். நான் சொல்லப் போகும் செய்தியை கேட்டால் தாங்கள் மகிழ்ச்சியில் திளைத்து விடுவீர்கள். அப்படி என்ன செய்தி? நீலமாதவர் உள்ள நீலாద్రి மலைக்கு தங்களை அழைத்துச் செல்ல என் தந்தை சம்மதித்து விட்டார். உண்மையாகவா கூறுகிறாய்? மிக்க மகிழ்ச்சி. ஆனால் என் தந்தை ஒரு நிபந்தனை விடுத்துள்ளார். தங்கள் இரு கண்களையும் கட்டித்தான் நீலமாதவரிடம் அழைத்துச் செல்வாராம். பரவாயில்லை. எனக்கு எப்படியாவது நீலமாதவரை தரிசித்தாக வேண்டும். அதற்கான எந்த நிபந்தனைக்கும் நான் தயார். நீ சிறிது கடுகு விதைகளை ஒரு துணியில் கட்டி என்னிடம் கொடு. என்ன, சமையலுக்கு பயன்படுத்தும் கடுகா? ஆம், வழிபாட்டு பொருட்களில் முக்கியமான தானியங்களில் அதுவும் ஒன்று.
போய் விரைவாக எடுத்து வா. சரி சரி, இதோ வருகிறேன். வித்யாபதி, இனியும் தாமதம் செய்ய வேண்டாம், வா செல்லலாம். பார்த்து வித்யாபதி, மெதுவாக வா. ஆஹா, என்ன அருமையான நறுமணம்! இந்த நறுமணத்தை சுவாசித்தால் எப்பேற்பட்ட தீராத ரோகமானாலும் போய்விடும் போலிருக்கிறதே. ஆம், இது நீலாத்ரி மலையிலிருந்து வரும் வாசம். நாம் தற்போது ஊரை கடந்து நீலாத்ரி மலையை அடைந்துள்ளோம். ஆர்ப்பரிக்கும் அருவியின் சத்தம் என் மனதை வருடுகிறது. ஆஹா ஆஹா, சில்லென்ற சாரல் என் தேகத்தை குளிரச் செய்கிறது. ஆம், நீலமாதவரின் பொற்பாதங்களிலிருந்து வரும் புனித தீர்த்தமான ரோகிணி குண்டத்தின் கிழக்கு கரையை நாம் அடைந்துள்ளோம். இன்னும் சில நொடிகளில் நாம் நீலமாதவரை அடைந்து விடுவோம். என்ன ஓசை இது? சந்தேகமே இல்லை, இது பகவானின் குணத்தை வர்ணிக்கும் உன்னதமான வேத மந்திரம். ஆம், தேவர்கள் நீலமாதவரை தரிசிக்க வந்துள்ளார்கள். அவர்களை பார்ப்பது மிகவும் அரிது. காரணம், தேவர்களின் ஒரு நாள் நமது கணக்குப்படி 6 மாதங்கள். இதை தவறவிட்டால் மீண்டும் 6 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். மாமா, தயவு செய்து என் கண்களை திறந்து விடுங்கள். அவர்களை நானும் தரிசிக்கிறேன். ஓ, ஆனந்தத்தில் நான் என்னையே மறந்துவிட்டேன். இப்பொழுது பார், அதோ இந்திரன் நேற்று அணிவித்திருந்த மாலையை கழற்றி நீலமாதவருக்கு புதிய ஒரு மாலையை சூட்டுகிறார். அதோ வருணதேவர் நீலமாதவருக்கு ஆரத்தி அடிக்கிறார். தேவர்கள் அனைவரும் அவரின் பொற்பாதங்களில் விழுந்து வணங்குகிறார்கள். பார்த்தாயா வித்யாபதி, நீலமாதவர் ஓய்வெடுக்க நேற்று அவரின் குகையை நான் மறைத்தது போலவே எனக்கு எந்த சந்தேகமும் ஏற்படாத வண்ணம் நீலமாதவரின் குகையை அவர்கள் மூடுகிறார்கள். அவர்களது வழிபாடு முடிந்துவிட்டது. அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். பார்த்தாயா, அவர்கள் மறைந்து விட்டார்கள். வா வா வித்யாபதி, இதோ இதுதான் என் நீலமாதவர் வீற்றிருக்கும் வைகுண்டம். जय जनार्दना कृष्णा राधिकापते जन विमोचना कृष्णा जन्ममोचना जय जनार्दना कृष्णा राधिकापते जन विमोचना कृष्णा जन्ममोचना
गरुडवाहना कृष्ण गोपिकापदे नयनमोहना कृष्ण नीरजेक्षणा जय जनार्दना कृष्ण राधिकापदे जनविमोचना कृष्ण जन्ममोचना हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे हरे. வித்யாபதி, அற்புதமான நாம சங்கீர்த்தனம் செய்து நீ நீலமாதவரை திருப்திப்படுத்தி விட்டாய். வித்யாபதி, நீ இங்கேயே இரு. நீலமாதவருக்கு நிவேதனம் செய்ய பழங்களை பறித்து வருகிறேன். விஸ்வவசு, விஸ்வவசு, உன் பிராணநாதன் நீலமாதவன். தாங்களா? தாங்கள் இதற்கு முன்பு இப்படி பேசியதில்லையே. அனைத்திற்கும் காலம் நேரம் என்று ஒன்று உண்டு. நான் கூறுவதை கவனமாக கேள். இத்தனை நாட்கள் மிகவும் பக்தியுடன் எளிமையான வழியில் நீ எனக்கு சேவை செய்து வந்தாய். உன் பக்தியைக் கண்டு யாம் மெச்சினோம். ஆனால் தற்போது எனக்கு சேவை செய்ய மாளவ நாட்டு மன்னன் இந்திரதும்மன் காத்து கொண்டிருக்கிறார். நீ உயர்ந்த பக்தன் என்பதால் இத்தனை நாட்கள் உனக்கு மட்டுமே அளித்து வந்த சேவையை அனைவருக்கும் நான் வழங்க இருக்கிறேன். ஆகையால் அவந்திபுரத்தில் உள்ள இந்திரதும்மனிடம் என்னை ஒப்படைப்பாயாக. வேண்டாம் சுவாமி, வேண்டாம். இது என்ன கொடுமை! இத்தனை நாட்களாக நமக்குள் இருந்த உறவு இப்பொழுது துண்டிக்கப்பட வேண்டுமா? நீலமாதவா, ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? என் கேள்விக்கு பதில் கூறுங்கள். ஐயகோ, நான் என் செய்வேன்? மாமா, கவலைப்படாதீர்கள். நீலமாதவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அவர் காற்றை போன்றவர். ஆம், அந்த காற்று இப்பொழுது சூறாவளியாக மாறி வேரோடு என்னை சாய்த்து விட்டது. பகவான் ஸ்ரீ விஷ்ணு லக்ஷ்மிபதி, செல்வத்திற்கு அதிபதியான பல்லாயிரக்கணக்கான லக்ஷ்மிகள் அவரின் பொற்பாதங்களில் சேவை செய்கின்றன. அதே ஐஸ்வர்யத்துடன் இந்திரதும்ம மகாராஜாவும் வழிபட வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். உனக்கு வேண்டுமானால் அவர் லக்ஷ்மிபதியாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் நீலாத்ரி மலையில் வசிக்கும் நீலமாதவர். இப்பொழுது அவர் மனம் மாறியிருக்கிறதென்றால் யாரோ அவர் மனதை கலைத்திருக்க வேண்டும். அனைவரின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் சர்வ வியாபி அவர். அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. பொய்! தந்திரக்காரனே! அழகிய வார்த்தைகளை பயன்படுத்தி நீலமாதவரை போற்றி பாடி என்னிடமிருந்து அவரை பிரிக்க நினைப்பது நீதான். உன்னை விடமாட்டேன். என்னிடமிருந்து நீலமாதவரை யாராலும் பிரிக்க முடியாது. இல்லை, தாங்கள் நினைப்பது தவறு. நீலமாதவரின் விருப்பத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? நீ இந்த காட்டை விட்டு வெளியே சென்றால்தானே உன் வாழ்க்கை இங்கேயே முடிய போகிறது. வா! என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? வா! என் மதிப்பிற்குரிய மருமகனுக்கு சரியான மரியாதை கொடுக்க வேண்டாமா? யாராவது என்னை காப்பாற்றுங்கள். அவந்திபுரத்திலிருந்து எந்த சேனை வந்து உன்னை காப்பாற்றும் என்று நான் பார்க்கிறேன். போ! என்னிடமிருந்து நீலமாதவரை யாராலும் பிரிக்க முடியாது. யாராவது என்னை காப்பாற்றுங்கள். யாராவது என்னை காப்பாற்றுங்கள். நீலமாதவா, இது என்ன சோதனை?
உன்னை தரிசிக்க வேண்டும் என்று பேராவல் கொண்டு என் தந்தையுடன் இந்த நீலாதிரி மலைக்கு என் கணவர் வந்தார். ஆனால் திரும்பி வரும்பொழுது என் தந்தை மட்டும்தான் வீடு திரும்பினார். கேட்டதற்கு பாதை மாறி அவர் எங்கோ சென்று விட்டார், நீ அவரை மறந்துவிடு என்கிறார். நான் எவ்வளவு பெரிய துர்பாகியசாலி! ஒரு உயர்ந்த குணவான் கணவனாக கிடைத்திருந்தும் அவருடன் சேர்ந்து வாழ முடியாத பாவியாகிவிட்டேனே. நீலமாதவா, நீதான் என்னை அவருடன் சேர்க்க வேண்டும். சுவாமி, தாங்கள் எங்கு இருக்கிறீர்கள்? லலிதா, லலிதா, நான் இங்குதான் இருக்கிறேன். ஆ, இது என் கணவரின் குரலாயிற்றே. சுவாமி, சுவாமி! லலிதா, லலிதா! இது என்ன கொடுமை! என்னை தாங்கள் மணந்ததற்கு இதுவா உங்களுக்கு கிடைத்த பரிசு? இல்லை லலிதா, இல்லை. இதில் உன் தவறு எதுவும் இல்லை. உன்னை மணந்ததால் தான் நீலமாதவரை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நீலமாதவரின் பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாததால் தான் உன் தந்தை இப்படியெல்லாம் செய்து விட்டார். லலிதா, சீக்கிரம் கட்டை அவிழ்த்து விடு. சிறிதும் தாமதிக்காமல் நான் அவந்திபுரத்திற்கு செல்ல வேண்டும். நீலமாதவர் பற்றிய செய்தியை இந்திரதுன்ம மகாராஜாவிடம் கூறி அவரை இங்கு அழைத்து வர வேண்டும். நீ இல்லத்தில் இருந்து உன் தந்தைக்கு சந்தேகம் வரா வண்ணம் நடந்து கொள். நான் வருகிறேன். சுவாமி, இந்த அபலையை மறந்து விடாதீர்கள். உன்னை மறப்பதா? இந்திரதுன்ம மகாராஜாவுக்கும் நாட்டு மக்களுக்கும் நீலமாதவர் காட்சியளிக்கும் போது நாளை அச்சரித்திரத்தில் உன் பெயரும் இடம்பெற்றிருக்கும். வெகு விரைவில் ராஜ மரியாதையோடு வந்து நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். சுவாமி, சுவாமி! வித்யாபதி, வித்யாபதி! தாங்கள் நீலமாதவரை கண்டுவிட்டீர்களா? ஓ, தாங்களும் பக்தியில் மூழ்கி திளைக்கின்றீர். வாருங்கள் செல்வோம். வித்யாபதி, நீலமாதவரை அடைய நாம் இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? கவலைப்படாதீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் நீலாதிரி மலையின் பொக்கிஷமான நீலமாதவரை தாங்கள் தரிசிக்கலாம். வித்யாபதி, இதனை கேட்கும் பொழுது எனது மேனி சிலிர்க்கிறது. வீரனே, எனது படைவாளை வைத்துக்கொள். நான் நீலமாதவரை தரிசிக்கச் செல்கிறேன். அப்படியே ஆகட்டும் மன்னா. வித்யாபதி, பூரண பக்தியுடன் நாம் இருவர் மட்டும் நீலாத்திரி மலைக்கு முன்னோக்கி செல்வோம். நாம் நீலமாதவரை அடைந்த பிறகு நம் படைகளும் அங்கே வரட்டும். மகாராஜா, இக்காட்டில் தாங்கள் தனிமையில் போவது மிகவும் ஆபத்தானது. படைகள் வேண்டாமென்றாலும் பரவாயில்லை, நானும் யுத்த வீரனுமாவது தங்களுக்கு பாதுகாப்பாக வருகின்றோமே. வேண்டாம் மந்திரியாரே, நீலமாதவனின் துணையால் எனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. வித்யாபதி, வா செல்வோம். பெருத்த மழை பெய்கிறதே. வித்யாபதி, நமக்கு எத்தனை இடையூறுகள் வரினும் இறைவனை கண்குளிரக் காணும் குறிக்கோளிலிருந்து சிறிதும் விலக மாட்டோம். நமது தடைகள் அனைத்தும் நீங்கிட இருவரும் இறைவனை மனமுருகி பிரார்த்திப்போம். வா வித்யாபதி, வா. மாதவா, கேசவா, ஸ்ரீதரா, தேடினே தேவதேவா, தாமரை பாதமே, வாடினேன்
தேடினேன் வாசுதேவா, வந்தது நேரமே. ஞான வாசல் நாடினேன், வேதகானம் பாடினேன். கால காலம் நான் உன்னை தேடினேன் தேவதேவா, தாமரை பாதமே. நமது பிரார்த்தனை இறைவனின் செவிகளை எட்டியது. இறைவனின் கருணையால் தடைகள் நீங்கின. ஆனால் நாம் பயணிப்பதற்கான பல வழிகள் தென்படுகின்றனவே. இதில் நாம் எவ்வழியில் செல்வது வித்யாபதி? கவலை வேண்டாம் அரசே. அதோ பாருங்கள் அந்த செடிகளை. நம்மை நீலமாதவரிடம் அழைத்துச் செல்லக்கூடிய அற்புத புதையலது. விஸ்வவசு எனது கண்களை கட்டி அழைத்து வரும்போது நான் வழிநெடுகிலும் கடுகு விதைகளை தூவிவிட்டேன். அந்த விதைகளே இப்பொழுது செடிகளாகி நமக்கு வழியை காட்டப் போகின்றன. மிக மிக அற்புதமான காரியம் செய்துள்ளாய் வித்யாபதி. வா, அதன் வழியாக நாம் முன்னோக்கி செல்வோம். இதோ இதுதான் நீலமாதவரின் வாசஸ்தலம். அந்த பகவானின் உன்னதமான ரூபத்தை இங்குதான் தரிசித்தேன். வித்யாவதி, என் வாழ்நாள் உள்ளவரை நான் மறக்கவே மாட்டேன். அவந்திபுரத்தை அலங்கரிக்கப் போகும் நீலமாதவரின் திருக்கோவில் உன் வழிகாட்டலின் கீழ்தான் நடக்கும். அக்கோவிலின் முழு உரிமையையும் யாம் உமக்கே அளிக்கின்றோம். வித்யாவதி, காலம் தாமதிக்காமல் அந்த மறைவை அங்கிருந்து அகற்று. நீலமாதவரின் திருவுருவ அழகை நான் தரிசிக்க வேண்டும். ஆ, இது என்ன வெற்றிடம்? என்ன வித்யாபதி மௌனமாக இருக்கிறாய்? அவருக்கு சேவை செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். எங்கே என் நீலமாதவர்? எங்கே என் நீலமாதவர்? என்னை மன்னியுங்கள் மன்னா. நீலமாதவர் நமக்கு காட்சி கொடுக்காமல் மறைந்து விட்டார். என்ன, மறைந்து விட்டாரா? ஐயோகோ! என் வாழ்வின் லட்சியமான நீலமாதவரை தரிசிக்காமல் இனியும் நான் உயிரோடு இருந்து என்ன பயன்? என் உடல் இரண்டாக பிளக்கட்டும், என் தலை சுக்கு நூறாக உடையட்டும். அவர் தற்போது மறைந்திருப்பதற்கு ஏதேனும் காரணம் இருந்திருக்க வேண்டும். நிச்சயம் உங்கள் முன்பு அவர் தோன்றுவார். தங்கள் திருமுகத்தை தரிசிக்க முடியாத அளவிற்கு அப்படி என்ன பெரும் பாவம் செய்து விட்டேன்? தயவு செய்து எனக்கு காட்சி கொடுங்கள், காட்சி கொடுங்கள். நாராயண 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 நாராயண. இந்திரதும்னா, எழுந்திரு. நீலமாதவரை தரிசிக்க முடியாத பேர் அதிர்ச்சியில் நீ இருக்கிறாய் என்று எமக்கு தெரியும். உன்னை தெளிவுபடுத்துவதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். நான் கூறுவதை கவனமாக கேள். பகவான் ஸ்ரீ விஷ்ணு அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் மூல காரணமாவார். தேவாதி தேவர்கள் முதற்கொண்டு அனைவரும் அவர் விருப்பப்படிதான் செயல்படுகின்றனர். அப்படி இருக்க இனி இப்பிறவியில் பகவான் நீலமாதவராக காட்சியளிக்க மாட்டார். என்ன, நீலமாதவர் இனி எனக்கு காட்சி கொடுக்க மாட்டாரா? ஐயோ! ஆம், பகவானின் விருப்பமும் அதுவே. அவரின் விருப்பத்தை தெரிவிக்கவே நான் இங்கு வந்துள்ளேன். குருதேவா, பகவானை திருப்திப்படுத்துவதே என் வாழ்க்கையின் லட்சியம். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? கூறுங்கள். இந்த புனிதமான நீலாத்ரி மலையில் அழகான ஒரு திருக்கோயிலை நீ கட்ட வேண்டும். மிகவும் வித்தியாசமான உருவத்தில் மரத்தால் செதுக்கப்பட்ட பகவானின் அழகிய திருவுருவம் விரைவில் உன்னை வந்து சேரும். அவரின் பெயர் ஸ்ரீ ஜெகந்நாதர். கோயிலின் திருப்பணி முடியும் தருவாயில் ஸ்ரீ ஜெகந்நாதரின் திருவுருவம் செதுக்கப்பட வேண்டிய மரம் உன்னை வந்து அடையும். ஜெகந்நாதரை தரிசிக்கும் இப்பூ உலகம் மக்களை
தன் திருப்பார்வையின் மூலம் புற உலகிலிருந்து காப்பாற்றி அவரே முக்தியும் அளிப்பார். படைப்புக் கடவுளான பிரம்மதேவரே ஸ்ரீ ஜெகந்நாதரை திருக்கோவிலில் பிரதிஷ்டை செய்வார். நீலமாதவரின் மீது நீ வைத்திருக்கும் அதீத பக்தியினாலேயே ஸ்ரீ ஜெகந்நாதர் உனக்கு இந்த சேவையை அருளி இருக்கிறார். வறண்டு போயிருந்த என் வாழ்வை தாங்கள் சோலைவனமாக மாற்றிவிட்டீர்கள். ஸ்ரீ ஜெகந்நாதரின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியதே எனது பொறுப்பு. நான் வருகிறேன். நாராயண நாராயண. மந்திரியாரே, கடந்த 3 நாட்களாக சிலை செதுக்கும் மறைக்குள்ளிருந்து சிற்பியின் ஒளி ஓசை கேட்கவே இல்லையே. மன்னா, தயவு செய்து அவசரம் வேண்டாம். பகவான் ஸ்ரீ ஜெகந்நாதரின் திருவுருவம் செதுக்கப்பட வேண்டிய மரக்கட்டை நம்மை வந்து அடைந்தும் எந்த சிற்பியாலும் அந்த மரத்தை செதுக்க முடியவில்லை. திடீரென்று அனந்த மகாராணா என்ற வயோதிகர் தோன்றி 21 நாட்களில் ஸ்ரீ ஜெகந்நாதரின் திருவுருவத்தை தான் செதுக்கித் தருவதாகவும், ஆனால் 21 நாட்களும் மூடிய அறைக்குள் தான் செதுக்கப் போவதாகவும், அதுவரை யாரும் உள்ளே வந்து பார்க்கக்கூடாது என்றும் நிபந்தனை பிறப்பித்தார். நிபந்தனையை மீறினால் அதோடு பணியை நிறுத்திவிடுவேன் என்றும் கூறினார். பொறுமை கடலினும் பெரிது என்பதை நான் அறிவேன். ஆனால் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. கடந்த 3 நாட்களாக ஸ்ரீ ஜெகந்நாதரை செதுக்கும் அறையிலிருந்து எந்தவித ஓசையும் வரவில்லையே. மன்னிக்க வேண்டும் மகாராஜா. அனந்த மகாராணா அந்த பணியை தொடங்கி இன்றோடு 14 நாட்கள் ஆகிறது. மேலும் 7 நாட்களே மீதம் உள்ளது. இந்நேரத்தில் உள்ளே சென்று பார்க்கப் போகிறேன் என்று கூறுவது அவ்வளவு விவேகமான செயல் அல்ல மகாராஜா. மந்திரியாரே, அனந்த மகாராணா மிகவும் வயதானவர். ஒருவேளை அறைக்கு உள்ளே அவருக்கு ஏதாவது நேர்ந்திருக்குமோ? தங்களின் கேள்விக்கு என்னால் பதில் கூற இயலவில்லை மகாராஜா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன். ஜெகந்நாதருக்காக பல யுகங்களாக தாங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் 7 நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள். இது என் தாழ்மையான வேண்டுகோள். இல்லை இல்லை, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒரு யுகமாக இருக்கிறது. நான் உள்ளே சென்று பார்ப்பதை தவிர வேறு வழியே இல்லை. ஜெகந்நாதா, நீயே எனக்கு துணை புரிய வேண்டும். ஆ ஆ, என்ன காரியம் செய்துவிட்டேன். ஜெகந்நாதரின் திருவுருவம் முழுமையாக செதுக்கப்படுவதற்கு முன் அவசரப்பட்டு கதவை நான் திறந்து விட்டேனே. கையும் காலும் இல்லாத நிலையில் 3 உருவங்கள் அங்கு உள்ளதே. இது என்ன விசித்திரமான தோற்றம்! சிற்பி அனந்த மகாராணா எங்கே? நான் அவரின் காலில் விழுந்தாவது ஜெகந்நாதரின் திருவுருவை முழுமையாக செதுக்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறேன். அனந்த மகாராணா எங்கே? அனந்த மகாராணா எங்கே? மன்னிக்க வேண்டும் மகாராஜா. தாங்கள் நிபந்தனையை மீறியதால் அவர் மறைந்து விட்டார். என்ன கொடுமை இது! இனியும் நான் வாழ்ந்து என்ன பயன்? பகவானின் திருக்காட்சி இனி கிடைக்காதெனில் என் உயிரை இப்பொழுதே நான் மாய்த்துக் கொள்கிறேன். ஜெகந்நாதா, ஜெகந்நாதா, ஜெகந்நாதா! இந்திரத்யும்னா, வருந்தாதே. நீ தரிசித்த இந்த திருவுருவம்
முழுமையடையாத ஒன்றல்ல, உன்னதமான ஒன்று. மரத்தின் வடிவில் என்றென்றும் நிலைத்திருக்கும் புருஷோத்தம ரூபத்தில் ஜெகந்நாதராகத் தோன்றியுள்ளேன். என்னுடன் தோன்றியுள்ள மற்ற இரு உருவங்களில் ஒன்று என் அண்ணன் பலராமன், மற்றொன்று என் தங்கை சுபத்ரா. நாங்கள் இவ்வாறு தோன்றியிருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. அனந்த மகாராணாவின் நிபந்தனையை மீறியதும் எனது விருப்பமே. அனந்த மகாராணா செதுக்கியிருக்கும் 3 மர விக்கிரகங்கள் மீதும் வர்ணங்களை பூசினால் என் திருவுருவம் உன் கண்களுக்கு காட்சி கொடுக்கும். நாராயண நாராயண. குருதேவா, ஸ்ரீ ஜெகந்நாதர் கைகால்கள் இல்லாத நிலையில் காட்சியளிக்கிறாரே. பரபிரம்மத்திற்கு கையும் இல்லை காலும் இல்லை என்று வேதம் கூறுவதனை நிரூபிக்கவே அவர் கைகாலின்றி தோன்றியுள்ளார். வேதத்தின் உண்மையான சாரத்தை மக்களுக்கு புலப்படுத்தவே ஸ்ரீ ஜெகந்நாதர் இந்த அற்புதமான ரூபத்தில் தோன்றியுள்ளார். அனந்த மகாராணாவாக தோன்றிய விஸ்வகர்மா செதுக்கிய 3 விக்கிரகங்களில் சங்கு மற்றும் சக்கரம் உள்ள விக்கிரகத்தை கருப்பு வர்ணத்தால் அலங்கரியுங்கள், அவரே ஸ்ரீ ஜெகந்நாதர் ஆவார். கோடாரி உள்ள விக்கிரகத்தை வெள்ளை நிறத்தால் அலங்கரியுங்கள், அவர் ஸ்ரீ பலராமர் ஆவார். 3வது விக்கிரகத்தை மஞ்சள் வர்ணத்தால் அலங்கரியுங்கள், அவர் சுபத்ரா தேவி ஆவார். நீங்கள் உருவாக்கியுள்ள 3 ரதத்தில் பகவானை அமர்த்தி இங்கிருந்து நீலாதிரி மலையில் கட்டப்பட்டுள்ள கோவிலுக்கு நகருலாவாக அழைத்துச் செல்லுங்கள். ஸ்ரீ ஜெகந்நாதரின் ரதத்தை வடம் பிடித்து அவரை தரிசிக்கும் பக்தர்கள் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடுவர், முக்தியை அடைவர். பகவானை தரிசிக்க நீ எடுத்த கடும் முயற்சியினாலே பகவான் ஸ்ரீ ஜெகந்நாதராக இப்பூ உலகில் தோன்றியுள்ளார். உனது அழகான பக்தியை பிற்காலத்தில் பக்தர்கள் போற்றி புகழ்வர். ஜெகந்நாதர் வழிபாடு தொடங்கட்டும். நாரத முனிவரே, தங்களின் நன்மொழியை நானும் எனது நாட்டு மக்களும் அப்படியே கடைபிடிப்போம் சுவாமி. எனது அன்பிற்குரிய அமைச்சர்களே, அறிஞர்களே, நாட்டு மக்களே, அனைவரும் வாருங்கள் வாருங்கள், ஸ்ரீ ஜெகந்நாதரின் புகழினை போற்றுவோம், இறைவனின் அருளினை பெறுவோம். வாருங்கள் வாருங்கள். जगन्नाथ सच्चिदानंदा त्रिभुवने कोरे जा चरण वंदा. जय जय जगन्नाथ सच्चिदानंदा त्रिभुवने कोरे जा चरण वंदा. त्रिभुवने कोरे जा चरण वंदा. जय जय जगन्नाथ सच्चिदानंदा त्रिभुवने कोरे जा चरण वंदा. नीला चले शंख चक्र गदा पद्मधा, नदिया नगर दंड कमंडलुका. नीला चले शंख चक्र गदा पद्मधा, नदिया नगर दंड कमंडलुका. के हो बोले पूरबे रावण बधिला, गोलोकेर वैभव लीला प्रकाश कोरिला. के हो बोले पूरबे रावण बधिला, गोलोकेर वैभव लीला प्रकाश कोरिला. जय जय जगन्नाथ सच्चिदानंदा त्रिभुवने कोरि जा चरण वंदा. जय जय जगन्नाथ सच्चिदानंदा त्रिभुवने कोरि जा चरण वंदा.